ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் நம்ம லைஃப்பில் எல்லாருமே இந்த ஒரு 4 ஸ்கில்லை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த 4 ஸ்கில்லுமே தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் கெத்தாக லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. அதே மாதிரி எல்லாருமே உங்களுக்கு ரெஸ்பெக்டும் கொடுப்பாங்க. அதுக்கு இந்த 4 ஸ்கில்லும் தெரியணும். 3 எழுதியிருக்கேன். 4வது லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். அது ஏன்னா இந்த 3மே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான். அது 4வதாக சொல்ல போகிறது. அது நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்க பர்சனை தான் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். சரியா? நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒருத்தவங்க வேலையை உங்ககிட்ட கொடுப்பாங்க. இவங்க கான்ஃபிடெண்ட்டான பர்சன், ஸோ இவங்ககிட்ட நம்ம நம்பி வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு நம்பி கொடுப்பாங்க. அதனால நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டே அதுதான். நான் லைனாக எழுதியிருக்கேன், இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு. கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் எல்லாமும் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணலாம், எப்படி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா ஒரு மூவியில் சொல்லுவார்ல, ஜிம்முக்கு போயிட்டு உங்கள் உடம்பை ஏற்றிட்டு நல்லா ரெடி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்ல. அதுதான் இப்போது பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போக போகிறீங்க. ஜிம்முக்கு போனீங்கன்னா உங்கள் உடம்பை பயங்கரமாக பவராக ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் எங்கேயோ பூஸ்ட் ஆகிடும். நம்ம பாடியை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி ஃபிட்டாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் செம்மையாக ஏறிடும். அதனால் ஜிம்முக்கு போயிட்டு உடம்பை ஏற்ற ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உடம்பை ஏற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் பீக்கில் போயிடும். பீக்கில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும்னா ஜிம்முக்கு போங்க. ஜிம்முக்கு போயிட்டு நம்ம உடம்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இதை பற்றி தெரியலனா ஆல்ரெடி ஜிம்முக்கு போயிருப்பாங்களே, அவங்க கிட்ட கேட்டு பாருங்கள். ஜிம்முக்கு போனால் கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க, பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, ஷர்ட் பேண்ட்லாம் இருக்குல்ல, அது வெல் ஃபிட்டாக போடுங்க. ஃபிட்டாக நீங்கள் ட்ரெஸ்ஸை போடும்போது உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இது செகண்டரி தான். ஃபஸ்ட்டு ஜிம்மு தான் மெயின். ஜிம்முக்கு போயிட்டு உங்கள் உடம்பை நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுறீங்களோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும்னா ஜிம்முக்கு போயிட்டு உடம்பை ஏற்றுங்க. செகண்டு, ஃபைட்டிங் ஸ்கில். இந்த ஃபைட்டிங் ஸ்கில் எதுக்குன்னா, உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைட்டிங் ஸ்கில்னால் இந்த கராத்தே அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு பேசிக்காக ஒரு ஃபைட் பண்ணுற அளவுக்கு ஒரு டேலண்ட் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். ஒரு பஞ்சிங் பேக் வச்சு அதை வச்சு பஞ்ச் பண்ணி உங்கள் அந்த மசிலை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். ஃபைட்டிங் எப்படிலாம் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு, எந்த அளவுக்கு ஆப்போனண்ட்டை தடுத்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சின்ன ஒரு பேசிக் விஷயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கு தான் ஃபைட்டிங் ஸ்கில் ரொம்பவே முக்கியம்னு சொல்கிறது. ஏன்னா ஃபைட்டிங் ஸ்கில் இருந்தால் தான் இந்த ஜென்ரேஷனில் சர்வை பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களையும் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபைட்டிங் ஸ்கில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். தேர்டு, கம்யூனிகேஷன் ஸ்கில்னால் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, மற்றவங்கக்கிட்ட நெகோஷியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதாவது மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். மற்றவங்கக்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும். ஸோ அதனால் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பெட்டர் ஆக்குங்க. அதேமாரி லாங்குவேஜ், எவ்வளோ லாங்குவேஜ் கற்றுக்க முடியுமோ அவ்வளோ லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. அதில் முக்கியமாக இங்கிலீஷ் இம்பார்ட்டண்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணும். ஸோ இது மஸ்ட்டு. இங்கிலீஷ் கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். இங்கிலீஷ் தெரிஞ்சால் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் இங்கிலீஷ் மஸ்ட்டு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மற்றவங்ககிட்ட எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி அதையும் கற்றுக்கோங்க. அதுக்கு புக்ஸ் நிறைய படிங்க. புக்ஸ் நீங்கள் நிறைய படிச்சிங்கன்னா எப்படிலாம் மற்றவங்ககிட்ட பேசலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அது மூலமா நிறைய ஏர்ன் பண்ணலாம்.
ஸோ அதனால கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேவா? ஃபோர்த்து ஃபைனல் பாயிண்ட் என்னென்னா, இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் தான் இந்த ஃபோர்த்து பாயிண்ட். அது என்னன்னா மைண்ட் செட். நம்ம மைண்ட் செட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு இது 3 விஷயத்தையுமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதனால மைண்ட் செட்டை பயங்கரமாக ஸ்ட்ராங்காக வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கும் ஒரு சில புக்ஸ்லாம் இருக்குது. மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்காக வளர்த்துக்கிறதுக்கும் புக்ஸ் இருக்குது. அதையும் படிங்க. அதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மைண்டு வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இது 3 விஷயத்தையுமே உங்களால் கரெக்டாக பண்ண முடியும். சரியா? இந்த 3 விஷயமே லைஃப்பில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணணும்னா உங்களோட மைண்ட் செட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சரியா? இந்த மைண்ட் செட்டை நீங்கள் வளர்த்துக்கிட்டு இதை வச்சு இது 3 ஸ்கில்லையும் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. நிறைய பேர் வந்து சோம்பேறித்தனமாக இருப்பீங்க. ஸோ அப்படிலாம் இல்லாமல் இது 3த்தையுமே வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த 3மே உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து. அப்போ தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இது 3மே பயங்கரமான ஸ்கில்ஸ். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் கற்று வச்சுக்கோங்க. இது எல்லா ஹியூமன்ஸ்க்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். குறிப்பாக இந்த காலத்தில் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து இந்த ஃபைட்டிங் ஸ்கில்லாம் ரொம்பவே தேவைப்படுது. ஏன்னா இப்போ இருக்க இஷ்யூனால பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபைட்டிங் ஸ்கில்லு கண்டிப்பாக நீங்களும் கற்று வச்சுக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கில்ஸ். ஸோ ஓகேவா?